எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. சத்யா வச்சிருக்கிறத பார்த்து அவள மாதிரி நீ இருக்கணும்னு ஆசைப்படுறியா? ஐயோ சத்தியமா இல்ல அபி. சத்யா என்ன போன் வச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. என்னம்மா நடிப்பு. சுபத்ரா விடு. அதான் நேத்தே இந்த நகை பிரச்சனையை முடிச்சாச்சுல்ல. எப்படியா நீ விட முடியும்? பிரச்சனை தானா கொரியர்ல வந்து நிக்குது. சரி சரி போகட்டும் விடு. சின்னஞ்சிறுசுங்க வசதியா வாழ்ந்ததில்ல, அதான் காஸ்ட்லியான போனுக்கு ஆசைப்பட்டுட்டா. ஐயோ அதெல்லாம் இல்லங்க. அதுக்காக நான் பாசத்தோட முதல் தடவையா என் மருமகன் நினைச்சு நான் அவளுக்கு போட்ட செயினை கொண்டு போய் வித்து காஸ்ட்லி போனை வாங்கிட்டா. திரும்ப திரும்ப அதையே சொல்லி ஏன் குத்தி காட்டணும்? நான் இதை ஆர்டர் பண்ணல, என்ன நம்புங்க. ஏன் தேவி, நீ வேணும்னு உரிமையா கேட்டிருந்தா நானே வாங்கி கொடுத்திருப்பேனே. இதுக்காகவா போய் நகையை வித்த? என்ன அவங்கதான் இல்ல இல்லன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்களே அத்த. ஏன் அவங்கள நம்பாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க? நீ சும்மா இரு சத்யா. ஏய் தேவி, இது புடி. அபி புடின்னு இத வாங்கி அம்மா கையில கொடுத்துட்டு நான் செஞ்சது தப்புன்னு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. மாமா அபி காலெல்லாம் விழ வேண்டாப்பா, புள்ளத்தாச்சு பொண்ணு. அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுன்ன. உன் புருஷ சொல்றத கேப்பியா மாட்டியா? இந்த பணத்தை அம்மா கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா?